வணக்கம். நான் உங்கள் மோகனா. 16/8/2025 சனிக்கிழமை. வாங்க மாலை மலர் செய்திக்குள்ள போகலாம். தேர்வு இருந்தால் எழுந்து படிக்க மாட்டார்கள். திருவள்ளுவர் ஆகஸ்ட் 16. மாணவர்களுக்கு அதிகாலை 4 மணிக்கே மாணவர்கள் பால் அபிஷேகம் செய்கிறார்கள். முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு வேதனை. சைலேந்திர பாபு வேதனை. திருவள்ளூரை அடுத்த ஈக்காடு பகுதி தனியார் அமைப்பு சார்பில் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களுக்கு வழங்கி பாராட்டினார். அப்போது சைலேந்திர பாபு பேசியதாவது, சினிமா துறையில் நடிகர்களின் கட் அவுட்டுகளுக்கு அதிகாலையில் 4 மணிக்கு சென்று பாலாபிஷேகம் செய்கிறார்கள். நடிகர்களுக்கு பாலாபிஷேகம் செய்கிறவர்கள் யார் என்றால் என்ஜினியர் படிக்கும் மாணவர்கள். ஆனால் அந்த சினிமா நடிகர்களுக்கு சிவில் இன்ஜினியர் பற்றியோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றியோ கம்ப்யூட்டர் பற்றியோ ஒன்றும் தெரியாது. நாளைக்கு தேர்வு உள்ளது, அதிகாலை 4 மணிக்கு எழுந்து படிக்க சொன்னால் படிக்க மாட்டார்கள். நடிகர்களுக்கு ரசிகர்கள் மரியாதை தருகிறார்கள். பதிலுக்கு அந்த மரியாதை நடிகர்கள் எவர்களுக்காவது தருகிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். ஒருவர் ஒரு துறையில் சாதித்து விட்டார் என்பதற்காக நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை. முதலில் அவர் நாமே மதிக்க வேண்டும், நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் மற்றவர்கள் நம்மை மதிப்பார்கள். நம்மை விட குறைந்தவர்கள் யாரும் கிடையாது, அதேபோல் நம்மை விட உயர்த்தவர்களும் யாரும் கிடையாது. நாம் முதலில் நம்மை நேசிக்க வேண்டும், அதன் பிறகு மற்றவர்களை நேசிக்க வேண்டும். எனக்கு ரோல் மாடல் என்று யாரும் கிடையாது. இவ்வாறு அவர் பேசினார்.